இன்றைக்கு கழுதை அழைத்தால் கூட மோடி வருவதற்கு தயாராக இருக்கிறார். இப்படி ஒரு செல்வாக்கிழந்த பிரதமரை நாடு இன்றைக்கு பெற்றிருக்கிறது. இவங்களுக்கு செல்வாக்கெல்லாம் கிடையாது, யாரும் நம்பாதீங்க. 32% வாக்குகளை பெற்றுத்தான் மோடி பிரதமர். அப்படி என்றால் 68% மக்கள் எதிர் திசையில் நிற்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவினுடைய வளர்ந்த வலிமையுள்ள நகரங்கள் எல்லாம் எங்கள் கூட்டணியின் கையில் தான் இருக்கிறது. உனக்கு எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். இன்னும் தற்குறிகளாக தவக்கலையாக வாழுகிற மக்கள், அவங்களை ஏமாத்தி நீ இன்னைக்கு ஆட்சியில் இருந்துட்டு இருக்க. இந்த தடவை உன்னை அப்புறப்படுத்தி ஆகணும். அண்ணாமலை ஆகச்சிறந்த யோக்கியன் மாதிரி இந்த நாடகம் விடுகிறார். இன்றைக்கு மோடிக்கு போடிக்கு அவர் போகிறார், தனியாக ஹெலிகாப்டரில் போகிறார். இந்த வசதி யாருக்காவது தமிழ்நாட்டில் இருக்கா? ஒரு பிஜேபி என்கிற ஒரு அனாதை கட்சியின் தலைவன் ஹெலிகாப்டரில் பறக்கிறான், யோக்கியனை மாதிரி நடமாடுகிறான். இந்த யோக்கியனுக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்தவன் பிஜேபி கட்சியின் தேசிய செயலாளர் சந்தோஷ். அந்த சந்தோஷின் தயவால் என்ன நடந்தது என்று கேட்டால், பழனிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் பல ஏக்கர் இடத்தில் இன்றைக்கு ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் அண்ணாமலை. அதற்கு நிதி திரட்டி கொடுத்தவன் பிஜேபி கட்சியின் தேசிய செயலாளர். தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் பல கோடி ரூபாய் முதலீடு செய்து அந்த பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தை ஆக்கிரமித்து இன்றைக்கு அவருடைய மைத்துனர் சிவகுமார் என்கிற பெயர் அண்ணாமலையார் ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்ட் தொடங்கி இப்படி அனாமதேயமாக வருகிற பணங்களை இன்றைக்கு ஒரு ட்ரஸ்டுக்குள் கொண்டு போகிறார்கள். இது யோக்கியமான நடவடிக்கையா என்று கேட்டால் அண்ணாமலை பதில் சொல்ல மாட்டார். நிர்மலா சீதாராமன் உலக அழகி போட்டியில் தொடர்ந்து பரிசு பெற்று வருகிறவர். அவர் இன்றைக்கு கோவையில் ரோடு ஷோ நடத்தினார். நான் சொன்னேன், நிர்மலா சீதாராமனே கிழவிதானே என்றான். இல்ல, வந்ததும் கிழவிதான், ஒரு கிழவிகளின் சபை மாதிரி நடந்தது என்றார். அமித்ஷா கையை ஆட்டுகிறார். எதிர் திசையில் இருக்கிற எந்த மக்களும் திருப்பி கையை ஆட்டவில்லை. நரேந்திர மோடி சென்னைக்கு வந்தார். பாண்டி பஜாரில் இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் ஒரு 2.5 கிலோமீட்டர் அவர் ரோடு ஷோ நடத்தினார். 3500 காவலர்கள் புடைசூழ வருகிறார். பேய் அறைந்தது மாதிரி மோடி நமக்கு காட்சி தருகிறார். இன்றைக்கு மோடி வீழ்த்தப்படுவார் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிறது என்றால், வீழ்த்துவதற்கான வீகத்தை வகுத்தவன் திமுகவின் தலைவன் ஸ்டாலின் என்று நாடு புரிந்து கொண்டிருக்கிறது. எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் எல்லாம் ஓரணியில் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட்டணி அமையவில்லை என்பதை விட அண்டுவதற்கு ஆள் இல்லை. பிஜேபி இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தான் என்பதை நாட்டு மக்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியே பிஜேபி இன்றைக்கு விரும்பவில்லை என்று அறிவித்து நாங்கள் பிஜேபிக்கு எதிர் திசையில் நிற்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்கிற ஒரு நெருக்கடி பிஜேபிக்கு இன்றைக்கு நேர்ந்திருக்கிறது. மகாபாரத குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணன் அன்றைக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியதைப் போல இந்திய அரசியலில் தன்னுடைய விஸ்வரூபத்தை இன்றைக்கு தலைவர் அண்ணன் ஸ்டாலின் காட்டியிருக்கிறார். பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு பெண்மணி இன்றைக்கு தென் சென்னையில் வந்து நிற்கிறார். பாண்டிச்சேரியிலும் தெலுங்கானாவிலும் ஒரே நேரத்தில் 2 மாநிலத்தில் அவர் ஆளுநர். இன்னைக்கு தென் சென்னையில் எம்பி ஆகி நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பாண்டிச்சேரி எப்படி இருக்கிறது என்று நான் நேற்றைக்கு கேட்டேன் திமுக பொறுப்பாளர் சிவாவிடத்தில். கவர்னர் மாளிகையிலிருந்து நல்ல தகவல் வருகிறது, 10 நாளாக கருவாடு நாற்றமே இல்லாமல் இருக்கிறது கவர்னர் மாளிகை என்று எனக்கு தகவல் வந்தது. 20,000 ரவுடிகள் தமிழ்நாட்டில் உலவிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அடையாளம் கண்டிருக்கிறது. அந்த 20,000 ரவுடிகளில்
10,000 ரவுடிகள் இருக்கிற இடம் இன்னைக்கு பிஜேபி என்கிற கட்சி. இன்றைக்கு ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைத்து தர்மபுர ஆதீனத்தையே வளைக்க துடிக்கிறான். திமுகவின் மீது இனம் தெரியாத பகை வைத்திருந்த தர்மபுர ஆதீனகர்த்தர் இன்று எங்கள் அமைச்சர் சேகர் பாபுவை தொடர்பு கொண்டு ஆதீனத்திற்கே ஆபத்து, முதலுக்கு மோசம் வருகிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். தர்மபுர ஆதீனத்தை இன்றைக்கு காப்பாற்றி தந்திருக்கிற அரசு இன்றைக்கு திமுக அரசு. இந்த ஆதீனகர்த்தர் தான் மோடிக்கு செங்கோல் கொடுத்தார். இந்த தேர்தல் ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த தேர்தல் நேற்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் மதிப்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இது சித்தாந்தத்திற்கான நடைபெறுகிற யுத்தம் என்று, இந்த தேர்தலினுடைய ஸ்கோப் ஆஃப் த ஐடியா, இது எதற்காக நடைபெறுகிற சண்டை என்பதை மிகுந்த ஆழமான பார்வையோடு நேற்றைக்கு கோவையில் பதிவு செய்தார். நான் இரவில் நற்குன்றத்தில் பேசிவிட்டு தங்குகிற இடத்திற்கு வந்த பொழுது ராகுல் காந்தி அவர்கள் என்னுடைய எல்டஸ்ட் பிரதர் அண்ணன் ஸ்டாலின் என்று நம்முடைய தலைவரை சொன்னது மட்டுமல்ல, இந்திய அரசியலில் எந்த தலைவரையும் நான் பிரதர் என்று சொன்னதே இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலினைத்தான் அண்ணன் என்று உரிமையோடு சொல்லுகிறேன் என்று ராகுல் காந்தியினுடைய பேச்சு என்னை நெகிழ வைத்தது. என்னை நெகிழ வைத்த அதே நேரத்தில் இன்னும் இந்த நாட்டை ஆள ஆசைப்படுகின்ற பிஜேபி ஜென்மங்களுக்கு அந்த பேச்சை கேட்டவுடனே அவருடைய காலெல்லாம் ஈரமாகி விட்டது என்ற தகவலும் எனக்கு வந்து சேர்ந்தது. இன்னைக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த தேர்தலில் எப்படியாவது நாட்டை மீண்டும் கபலீகரம் செய்ய வேண்டும் என்று நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக முன்னிலைப்படுத்துவதற்கு RSS வெட்கப்படவில்லை. RSS ஓர் அபாயம் என்ற ஒரு புத்தகத்தை விடுதலை ராஜேந்திரன் எழுத அதை கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது வாங்கி படித்தவன் நான். இன்னும் அந்த RSS என்கிற அபாயம் இன்றைக்கு அதிகார வலிமையோடு களத்தில் நிற்கிறது. ஒரு 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்தவரை மீண்டும் பிரதமராக அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் என்றால் எல்லாவற்றையும் விலக்கி வாங்கிய நரேந்திர மோடி RSS என்கிற இயக்கத்தை விலக்கி வாங்கிவிட்டார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இப்பொழுது ஒரு அச்சமும் பீதியும் பிரதமருடைய முகத்தில் பார்க்கிறேன். இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் உலக அழகி போட்டியில் தொடர்ந்து பரிசு பெற்று வருகிறவர். அவர் இன்றைக்கு கோவையில் ரோடு ஷோ நடத்தினார். என்ன நிலவரம் என்று கோவையில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரியிடத்தில் கேட்டேன். 200 கிளவிகள் மட்டும் விலைக்கு வாங்கி அழைத்து வந்தார்கள் என்றார். நான் சொன்னேன், நிர்மலா சீதாராமனே கிளவிதானே என்றான். இல்லை, வந்ததும் கிளவிதான், ஒரு கிளவிகளின் சபை மாதிரி நடந்தது என்றார். அமித்ஷா நேற்றைக்கு ரோடு ஷோ மதுரையிலும் எங்கள் மாவட்டம் தக்கலையிலும் நடத்தினார். எப்படி இருந்தது என்று கேட்டேன். அமித்ஷா கையை ஆட்டுகிறார். எதிர் திசையில் இருக்கிற எந்த மக்களும் திருப்பி கையை ஆட்டவில்லை, ஆட்டாமலே ஆட்டுகிறான் அமித்ஷா என்று மக்கள் சொல்லிக் கொண்டு போனார்கள் என்று தகவல் வந்தது. நரேந்திர மோடி சென்னைக்கு வந்தார். பாண்டி பஜாரில் இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் ஒரு 2.5 கிலோமீட்டர் அவர் ரோடு ஷோ நடத்தினார். 3500 காவலர்கள் புடைசூழ வருகிறார். எந்த வீச்சையும் தாக்கத்தையும் மோடியால் தமிழ்நாட்டின் பிரச்சார களத்தில் ஏற்படுத்த முடியவில்லை. பேய் அறைந்தது மாதிரி மோடி நமக்கு காட்சி தருகிறார். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது அவர்களை அச்சம் பிடித்து ஆட்டுகிறது. மோடி கேள்விக்கு அப்பாற்பட்ட தலைவன். மோடி இந்த நாட்டினுடைய இரட்சகன். மோடி இந்த நாட்டில் கடவுளின் அவதாரம்.
என்றெல்லாம் திரும்ப திரும்ப மோடியை பற்றி ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு மோடி வீழ்த்தப்படுவார் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிறது என்றால் வீழ்த்துவதற்கான வீகத்தை வகுத்தவன் திமுகவின் தலைவன் ஸ்டாலின் என்று நாடு புரிந்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு தேசிய கட்சி தான் செய்ய வேண்டும். ஒரு தேசிய கட்சி செய்ய வேண்டிய கடமையை இன்றைக்கு ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் இன்றைக்கு செய்திருக்கிறார். எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சிகள் மோடிக்கு எதிராக ஒன்று சேர மாட்டார் என்றுதான் எல்லோரும் கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இடதுசாரிகளையும் இந்திய தேசிய காங்கிரஸையும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்க வைத்தார். இந்த கூட்டுக்குள் மம்தா பானர்ஜி இருக்க மாட்டார், அது ஒரு சிங்கம், இந்த கூட்டுக்குள் அது அடைபடாதென்றார். இன்றைக்கு மம்தா பானர்ஜி நான் வேட்பாளரை தனியாக அறிவித்தாலும் நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன் என்று மம்தா பானர்ஜி அறிவித்தார். இன்றைக்கு உத்தவ் தாக்கரே அவருடைய சிவசேனாவுக்கு 21 இடங்கள், இந்திய தேசிய காங்கிரசிற்கு 17 இடங்கள், சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரசிற்கு 10 இடங்கள் என்று சத்ரபதி சிவாஜி உலவிய மண்ணில் தொகுதி பங்கீட்டை வெற்றிகரமாக இன்றைக்கு முடித்து விட்டார்கள். இந்த கூட்டணியில் அவர் இருக்க மாட்டார் என்று கருதப்பட்ட சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் தேர்தல் நடைமுறை தொடங்குவதற்கு முன்னாலேயே கூட்டணியை உறுதி செய்து காங்கிரஸ் கட்சியோடு உடன்பாடு வைத்துக் கொண்டார். எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் எல்லாம் ஓரணியில் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட்டணி அமையவில்லை என்பதை விட அண்டுவதற்கு ஆள் இல்லை. எப்படியாவது ஒரு கூட்டணியை இந்த தன்னுடைய அணிக்கு கொண்டு வரலாம் என்று அமித்ஷாவும் மோடியும் திட்டமிட்டு அண்ணாமலையிடத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கு சென்றார்கள். அண்ணாமலை அமித்ஷா சொன்னார் என்னுடைய கதவு திறந்தே இருக்கிறது என்று. அதற்கு பிறகு சொன்னார் நம்முடைய அண்ணாமலை ஜன்னலும் திறந்திருக்கிறது என்றார். அதற்கு பிறகு நிர்மலா சீதாராமன் சொன்னார் கழிவறையும் திறந்திருக்கிறது என்று. ஆனாலும் யாரும் அங்கே போக விரும்பவில்லை. எடப்பாடி பழனிசாமியே பிஜேபி இன்றைக்கு விரும்பவில்லை என்று அறிவித்து நாங்கள் பிஜேபிக்கு எதிர் திசையில் நிற்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்கிற ஒரு நெருக்கடி பிஜேபிக்கு இன்றைக்கு நேர்ந்திருக்கிறது. பிஜேபி இன்றைக்கு ஆடுவார் இல்லாத அரங்கமாக, தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக, தேடுவார் இல்லாத திரவியமாக, பாடுவார் இல்லாத பாடலாக இந்திய அரசியலில் பிஜேபி இன்றைக்கு தனிமைப்பட்டு நிற்கிறது. பிஜேபி இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தான் என்பதை நாட்டு மக்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். 1975 இந்திரா எமர்ஜென்சி கொண்டு வந்தார். அன்றைக்கு கலைஞர் முதலமைச்சர் என்கிற அதிகாரத்தில் இருந்தார். அன்றைக்கு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நீண்டு கிடக்கக்கூடிய தண்டவாளங்களை எண்ணி கடக்கிடக்கூடிய சோசியலிஸ்ட் தலைவன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜனநாயக காற்றை சுவாசிக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டிற்காம் போக வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு அன்றைக்கு அடைக்கலம் கொடுத்தது திமுக என்கிற கட்சி. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவர் EMS ஜனநாயக காற்றை சுவாசிக்க வேண்டுமானால் கருணாநிதி ஆளக்கூடிய தமிழ்நாட்டிற்கு போக வேண்டும் என்றார். 2 பிரதமர்களை தீர்மானித்த கர்ம வீரர் காமராஜர் அன்றைக்கு தலைவர் கலைஞரிடத்தில் வந்து சந்தித்து தேசம் போச்சே என்று கதறி எழுதார். அப்பொழுது கலைஞர் கேட்டார், நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யட்டுமா என்று கேட்டார். கலைஞர் அவர்களிடத்திலே காமராஜர் சொன்னார், நீ முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் தான் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிற உணர்வு எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது என்று கர்ம வீரர் காமராஜர் கலைஞரை பாராட்டினார். அன்றைக்கு வடக்கில் ஜெயபிரகாஷ் நாராயணன்
இந்தியாவினுடைய விடுதலைக்காக அளப்பரிய தியாகங்களை செய்த பெருமகன். கல்யாணம் செய்து கொண்டதற்கு பிறகும் கட்டிய மனைவிக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்காமல் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்த புனிதன். அந்த ஜேபி அன்றைக்கு சர்வாதிகாரத்தை எதிர்த்து வடக்கில் குரல் கொடுத்தார். தெற்கில் குரல் கொடுத்தவர் கலைஞர். இந்திய அரசியலில் அன்றைக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்ததென்றால் அந்த மாற்றத்தை நிகழ்த்தியவர் கலைஞர். ஆட்சி போனாலும் பரவாயில்லை, அதிகாரம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி ரிவோக் எமர்ஜென்சி, ரிலீஸ் நேஷனல் லீடர்ஸ், எமர்ஜென்சியை திரும்ப பெறுங்கள், கைது செய்து கராக்கிரகத்தில் பூட்டி வைத்திருக்கிற தலைவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று அன்றைக்கு கலைஞர் மூறி முழங்கினார். அந்த கலைஞர் இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் விடுவில் புதிய அவதாரம் எடுத்து இந்திய அரசியலில் விண்ணுக்கு மண்ணுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். மகாபாரத குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணன் அன்றைக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியதைப் போல இந்திய அரசியலில் தன்னுடைய விஸ்வரூபத்தை இன்றைக்கு தலைவர் அண்ணன் ஸ்டாலின் காட்டியிருக்கிறார். ஆகவே இந்தியாவினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற இடத்தில் திமுக இருக்கிறது. அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவின் வரலாறு கங்கை கரையில் இருந்து எழுதக்கூடாது, அது காவிரி கரையில் இருந்து தொடங்கப்பட வேண்டும் என்றார். அந்த வரலாற்று கடமையை அண்ணன் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிற நேரம் இந்த நேரம். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகிறது. வட இந்தியாவிலே மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகிறார் மோடி. ஆகவே இந்த சரிவை சரி கட்டுவதற்கு தென்னிந்தியாவில் ஏதாவது கிடைக்குமா என்றுதான் ஒரு தேசத்தின் பிரதமர் 6 முறை வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு. இன்னும் 2 தடவை வரப்போகிறார். நானே ஒரு ஊரில் பேசுவதற்கு தேதி கொடுத்து விட்டு என்னுடைய பேச்சு நன்றாக இருக்கிறது என்று பாராட்டி பகுதி செயலாளர் முரளியே மீண்டும் ஒரு தேதி தாருங்கள் என்று ஒரு திங்களுக்குள் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். இதை என்னுடைய 36 ஆண்டு கால மேடை அனுபவத்தில் நான் நடைமுறைப்படுத்தி வருகிறேன். இன்றைக்கு கழுதை அழைத்தால் கூட மோடி வருவதற்கு தயாராக இருக்கிறார். இப்படி ஒரு செல்வாக்கிழந்த பிரதமரை நாடு இன்றைக்கு பெற்றிருக்கிறது. நார்த் இந்தியாவில் அவர்களுக்கு இருந்த பெரிய செல்வாக்குக்கு இன்றைக்கு ஊனம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு காரணம் அவர்கள் நடவடிக்கை. என் எதிரில் இருக்கிற தாய்மார்கள் ஏதோ கூடி கலைவதற்கான கூட்டம் அல்ல இந்த கூட்டம். இயற்கை நாட்டியம் செய்கிற மணிப்பூர், பச்சை பசேலென மரகத பச்சை போர்த்தி கிடப்பது போன்ற தோற்றம் உள்ள இடம் மணிப்பூர். எழிலும் அழகும் கொட்டி கிடக்கிற இந்த மாநிலத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கும்கி இனத்தை சார்ந்தவர்கள். அந்த கும்கி இனத்தின் மீது வெறுப்பு வைத்திருந்த மெகதி வகுப்பை சார்ந்தவர்கள் 2 மணிப்பூர் பெண்களை எனக்கு சொல்லுவதற்கு நாக்கு நடுங்குகிறது, நிர்வாணமாக்கினார்கள். 1000 மெகதி வகுப்பை சார்ந்தவர்கள் அந்த 2 பெண்களை ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள். அவர்களினுடைய பிறந்த இடத்தையும் கறந்த இடத்தையும் காட்டிக்கொண்டவர்கள் நடந்து வருகிற காட்சியை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினார்கள். அதற்கு பிறகு ஒரு காட்டுக்கு அழைத்து சென்று அந்த 2 பெண்களையும் மெகதியின வகுப்பை சார்ந்தவர்கள் திரும்ப திரும்ப பாலியல் வன்முறை செய்தார்கள். அந்த 2 பெண்களில் ஒருவருக்கு வயது 40. அவர் யார் என்றால் இந்தியா பாகிஸ்தான் போரில் கார்கில் யுத்தத்தில் களமாடிய ராணுவ வீரனுடைய மனைவி. ராணுவ வீரனுடைய மனைவிக்கு இதுதான் நேர்ந்தது, நேருகிறது இந்தியாவில். எனக்கு சொல்லவே நாக்கூசுகிறது. இந்திய மல்யுத்த வீரர்களின் சங்க தலைவர் பிரிஜின் சிங் என்று சொல்லி ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பிஜேபி. அவன் மல்யுத்த வீரர் சங்கத்தின் தலைவன். மல்யுத்த வீராங்கனைகளை அவனுடைய ஆசை தீர கட்டிலுக்கு அழைக்கிறான். அவர்கள் வருவதற்கு மறுத்தால் அவர்களையும் இந்த நாட்டில் வல்லுறவு கொள்வதற்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இந்த நிமிடம் வரையிலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மோடி தயாராக இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை 20,000 ரவுடிகள்
தமிழ்நாட்டில் உலவிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அடையாளம் கண்டிருக்கிறது. அந்த 20,000 ரவுடிகளில் 10,000 ரவுடிகள் இருக்கிற இடம் இன்றைக்கு பிஜேபி என்கிற கட்சி. அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சிக்கு எதையாவது இழைக்க முடியுமா என்று பார்த்தார்கள். அதற்காக யாரையும் விலை கொடுத்து வாங்கினார்கள். தர்மபுர ஆதீனகர்த்தர் அவரே விலை போய்விட்டார். தர்மபுர ஆதீனம் தமிழ் வளர்ப்பதற்கும் சைவம் வளர்ப்பதற்கும் தொடங்கப்பட்ட ஆதீனம். அந்த ஆதீனத்திற்கு ஆளுநரே போகிறார். அந்த ஆதீனகர்த்தரை பிஜேபி கட்சி விலைக்கு வாங்கி கொண்டது. இன்னைக்கு பிஜேபி கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட தலைவன், அவன் பெயர் அகோரம். அவன் அந்த ஆதீனகர்த்தர் மீது இன்றைக்கு ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைத்து தர்மபுர ஆதீனத்தையே வளைக்க துடிக்கிறான். திமுகவின் மீது இனம் தெரியாத பகை வைத்திருந்த தர்மபுர ஆதீனகர்த்தர் இன்று எங்கள் அமைச்சர் சேகர் பாபுவை தொடர்பு கொண்டு ஆதீனத்திற்கே ஆபத்து, முதலுக்கு மோசம் வருகிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். தர்மபுர ஆதீனத்தை இன்னைக்கு காப்பாற்றி தந்திருக்கிற அரசு இன்றைக்கு திமுக அரசு. இந்த ஆதீனகர்த்தர் தான் மோடிக்கு செங்கோல் கொடுத்தார். எங்கே? இந்தியாவினுடைய புதிய நாடாளுமன்றத்தில். செங்கோல் கொடுத்தவனுக்கே இன்னைக்கு நிலைமை மோசமாகி தமிழ்நாட்டில் இன்னைக்கு தலைவர் ஸ்டாலினுடைய ஆட்சியின் உதவி ஆதீனகர்த்தர் நாடுகிறார். நாங்கள் யாரும் சமயம் பார்ப்பதில்லை. என் தம்பியாவது சனீஸ்வர பகவானை பார்க்கிறான், செவ்வாய்க்கிழமை வடிவேல் முருகனை பார்க்கிறான், வியாழக்கிழமை குருவை பார்க்கிறான், சனிக்கிழமை பெருமாளை பார்க்கிறான், திங்களன்றைக்கு சிவபெருமானை பார்க்கிறான். நாங்கள் அப்படியெல்லாம் ஆச்சார கோடுகளிலும் நிர்பந்த ஒப்பனைகளிலும் எங்களை கரைத்துக் கொண்டவர்கள் அல்ல. சமயமும் சாதியும் நாங்கள் பார்ப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தண்ணீர் அகமது என்ற ஒரு இஸ்லாமிய தோழர் ராமர் கோவில் பிரதிஷ்டை செய்கிற அன்றைக்கு என்னுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று சொல்லி துவாரகா பீடத்திலிருந்து புனித நீர் எடுத்து வந்தார். அஞ்சலகம் சென்றார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து இந்தியாவிற்கு தபால் சேவை இல்லை என்ற தகவல் கிடைத்ததற்கு பிறகு துவாரகா பீடத்திலிருந்து ராமர் பிரதிஷ்டைக்கு நான் அனுப்ப வேண்டிய புனித நீரை எப்படி கொண்டு செல்வது என்று அவர் நடுங்கினார். தன்னுடைய மகள் லண்டனில் இருக்கிறாள். அவளுடைய பெயர் மகரிப். பாசு மகள் மகரிபுக்கு தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து இந்தியாவுக்கு அஞ்சல் சேவை மறுக்கப்பட்ட காரணத்தால் இந்த தண்ணீரை என்னால் அனுப்ப முடியவில்லை. மகளே, நான் அதை லண்டனுக்கு அனுப்புகிறேன், நீ அதை அயோத்தியில் சேர்த்து விட வேண்டும் என்று லண்டனுக்கு அந்த புனித நீரை அனுப்பி அவருடைய மகள் மகரிப் ஒரு காஷ்மீர் பண்டிட்டின் உதவியை நாடி ராமர் பிரதிஷ்டை அன்றைக்கு ஒரு இஸ்லாமியமானவன் துவாரகா பீடத்திலிருந்து எடுத்த தண்ணீரை ராமருக்கு அனுப்புகிறான் என்றால் இதற்கு பேர்தான் இந்தியா. இந்த இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை பாழ்படுத்தத்தான் இன்றைக்கு இரத்த வெறிபிடித்த ஓநாய்களைப் போல அவர்கள் அலைகிறார்கள். திடீரென்று வம்பை வளர்ப்பார்கள், வன்முறையை தூண்டுவார்கள், கலவரத்திற்கு கால்கோள் விழா நடுவார்கள். தமிழ்நாட்டில் அதற்கு வாய்ப்பில்லை என்று தெரியும். அந்த வம்பு சண்டைக்கு இன்றைக்கு அண்ணாமலையை தூண்டி விட்டிருக்கிறார்கள். அண்ணாமலை ஆகச்சிறந்த யோக்கியன் மாதிரி இந்த நாடகம் போடுகிறார். இன்றைக்கு மோடிக்கு போடிக்கு அவர் போகிறார், தனியாக ஹெலிகாப்டரில் போகிறார். இந்த வசதி யாருக்காவது தமிழ்நாட்டில் இருக்கா? நாஞ்சில் சம்பத், நான் ஒரு ஸ்டார் கேம்பெயின் நடத்துறேன், எனக்கு இந்த வசதி இருக்கா? நான் 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் பேசிவிட்டு நான் சென்னைக்கு வருவதற்கு காரில் பயணம் செய்து நான் களைத்து விடுகிறேன். ஒரு பிஜேபி என்கிற ஒரு அனாதை கட்சியின் தலைவன் ஹெலிகாப்டரில் பறக்கிறான், யோக்கியனை மாதிரி நடமாடுகிறான்.
இந்த யோக்கியனுக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்தவன் பிஜேபி கட்சியின் தேசிய செயலாளர் சந்தோஷ். அந்த சந்தோஷின் தயவால் என்ன நடந்தது என்று கேட்டால், பழனிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் பல ஏக்கர் இடத்தில் இன்றைக்கு ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் அண்ணாமலை. அதற்கு நிதி திரட்டி கொடுத்தவன் பிஜேபி கட்சியின் தேசிய செயலாளர். தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் பல கோடி ரூபாய் முதலீடு செய்து அந்த பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தை ஆக்கிரமித்து இன்றைக்கு அவருடைய மைத்துனர் சிவகுமார் என்கிற பெயர் அண்ணாமலையார் ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்ட் தொடங்கி இப்படி அனாமதேயமாக வருகிற பணங்களை இன்றைக்கு ஒரு ட்ரஸ்டுக்குள் கொண்டு போகிறார்கள். இது யோக்கியமான நடவடிக்கையா என்று கேட்டால் அண்ணாமலை பதில் சொல்ல மாட்டார். அவருக்கு திமுகவை அழுக்காக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். திமுகவை இந்த நாட்டில் ஊனப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதற்காகவே அவர் இன்றைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார். பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு பெண்மணி இன்றைக்கு தென் சென்னையில் வந்து நிற்கிறார். பாண்டிச்சேரியிலும் தெலுங்கானாவிலும் ஒரே நேரத்தில் 2 மாநிலத்தில் அவர் ஆளுநர். இன்னைக்கு தென் சென்னையில் எம்பி ஆகி நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பாண்டிச்சேரி எப்படி இருக்கிறது என்று நான் நேற்றைக்கு கேட்டேன் திமுக பொறுப்பாளர் சிவாவிடத்தில். கவர்னர் மாளிகையிலிருந்து நல்ல தகவல் வருகிறது, 10 நாளாக கருவாடு நாற்றமே இல்லாமல் இருக்கிறது கவர்னர் மாளிகை என்று எனக்கு தகவல் வந்தது. ஊரை ஏய்ப்பதற்கு ஒரு கொள்ளை கூட்டம் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறது. இந்த கட்சிக்கு 50 வருஷம் உழைச்சிருப்பான், இன்னும் அவன் சைக்கிள் ரிக்ஷாவிலேயே பயணிப்பான். அதிகாரத்திற்கு வர வேண்டும் திமுக என்று கூட அவன் விரும்ப மாட்டான். திமுக என்கிற கட்சியினுடைய ஆயுள் குறைந்து விடக்கூடாது என்று அவன் உழைப்பான். அந்த தொண்டன் தான் இந்த கட்சிக்கு இன்றைக்கு மூலதனமாக இருக்கிறான். ஆனா இன்னைக்கு இந்த கட்சியையும் இந்த ஆட்சியை ஊனப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதற்காக எந்த பாவத்தையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த உனக்கு ஏன் ஓட்டு போடணும்னு ஒரு காரணத்தை சொல்றியா? இல்லை, இதுவரைக்கும் 10 ஆண்டு காலத்துல நடந்தது ட்ரெய்லர் தான், இன்னுதான் உண்மையான காட்சி வருகிறது என்றார். அந்த ட்ரெய்லர்ல என்ன நடந்தது? மோடி ஆபத்தானவன் என்று சொன்னார்கள். தகவல் உரிமைக்காக போராடுகிற போராளிகள், அதுல 80 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த ஆட்சி எதிர்த்து கேள்வி கேட்டான் கோவிந்த பன்சாரி கொல்லப்பட்டான். இந்த ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டான் நரேந்திர தபோல்கர் கொல்லப்பட்டான். இந்த ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டார் கம்பி பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் கல்வர்கி சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பெருமாள் முருகனுடைய புதினத்தை, மாதருபாகன் என்கிற புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு உயிர் இருந்தால் ஒரு துணிச்சல் உள்ள பெண் போராளி கௌரி லங்கேஷ் அவருடைய வீட்டு வாசலில் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். மலை உச்சியில் வாழுகிற பழங்குடி மக்களுக்கு தேகமே தொழுநோயாகிவிட்டது. அவர்கள் தொழுநோயில் மண்டி கிடக்கிறார்கள். கையெல்லாம் அகப்பை, காலெல்லாம் கலப்பை மாதிரி ஆகிவிட்டது. அந்த தொழுநோயில் நெளிகிற புழுவை எடுத்து அப்புறப்படுத்த கூட அவர்களுக்கு முடியவில்லை. செய்தி அறிந்து சென்றான் ஸ்டேன்ஸ் என்பவர், 80 வயது முதியவர். அந்த புண்ணில் நெளிகிற புழுவை அப்புறப்படுத்தினார். அவர்கள் காயத்திற்கு மருந்திட்டார். அவர்கள் பசிக்கு பால் சோறு பிடைத்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுதும் இவர்களுக்கு தொண்டாற்றப் போகிறேன் என்று சூளுரைத்தார் ஸ்டேன்ஸ். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஊப்பா சட்டத்தில் ஸ்டேன்ஸ் கைது செய்யப்பட்டார், சிறைச்சாலை அடைக்கப்பட்டார். பக்கவாதம் வந்தது, செயலிழந்தார், சிறுநீர் பெய்தார், அப்புறப்படுத்த ஆள் இல்லை. மலம் கழித்தார், சுத்தம் செய்ய ஆள் இல்லை. தாகம் எடுக்கிறது என்றார். என் பெருமைக்குரியவர்களே, ஒரு குவளை தண்ணீரை கையில் ஏந்தி குடிக்கிற வலிமை அவருடைய கை இழந்து விட்டது. ஜாமீன் கேட்டோம், தரவில்லை. சிறைச்சாலைக்குள்ளேயே சாகடிக்கப்பட்டார் ஸ்டேன்ஸ். இப்படி போகிற போக்குல
பேசிக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. மோடி என்றாலே கொள்ளைக்காரர்கள் தானா என்று கேட்டார். சூரத் நீதிமன்றத்தில் அவர் பேரில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. டெஃபமேஷன் கேஸ் ஐபிசி 499/500. எனக்கு இந்த நிலைமை வந்தால் நாஞ்சில் சம்பத் ஒரு சராசரி குடிமகன், முரளிக்கு வந்தால், சாதிக்கு வந்தால் நாங்கள் சராசரிகள். ஆனால் இந்த தேசத்தின் அதிபராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேருவினுடைய பேரன், இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்த அன்னை இந்திராவின் பேரன், ஒரு புதிய இந்தியாவை படைப்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் இந்தியாவுக்கு அகரம் எழுதிய ராஜீவ்காந்தியின் மகன், தன்னுடைய கண் முன்னாலேயே தன்னுடைய பாட்டி கொல்லப்பட்டதை, தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டதை சின்னஞ்சிறிய வயதில் பார்த்து அந்த கவலையில் இருந்து இன்னும் மீள முடியாதவன் ராகுல் காந்தி. அவர் போகிற போக்கில் பேசியதற்காக டெஃபமேஷன் வழக்கு போட்டார்கள். சூரத் நீதிமன்றம் வழக்கை விரைந்து விசாரிக்கிறது. என் மேல 49 வழக்கு இருந்து, முரளிக்கு மேல வழக்குண்டு, சைதை சாதிக்கு மேல வழக்குண்டு. என் மேல 49 வழக்கு இருந்தா எனக்கு டெஃபமேஷன் கேஸ்ல தண்டனை தரணும்னு நீதிமன்றம் முடிவெடுத்தா எத்தனை வருஷம் தண்டனை தரணும்? 98 வருஷம் எனக்கு தண்டனை தரணும். ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு காலம் தண்டனை சூரத் நீதிமன்றம் அறிவித்தது. இந்திய அரசில் இதுவரைக்கும் நடக்கல. அவர் அதை பெருசா எடுத்துக்கல. ராகுல் காந்தி ரொம்ப பண்பாடுள்ள குடும்பத்தின் பிள்ளை. அடுத்த செய்தி வருகிறது. வயநாடு தொகுதியினுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் என்று செய்தி வருகிறது. 10 லட்சம் மக்கள் வாக்களித்தவரை முடிசூட்டி அவரை டெல்லிக்கு அனுப்புகிறார்கள். வயநாடு மக்கள், வயநாடு மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிக்கு உனக்கு இனிமேல் நாடாளுமன்றம் வர முடியாது என்றார்கள். அதையும் ராகுல் காந்தி பெருசா எடுத்துக்கல. அதற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற நிலையில் டெல்லி எம்பிக்களுக்கான அவர் குடியிருந்த வீடை காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மும்பையில் இருக்கின்ற ஆனந்த பவனத்தை காங்கிரசிற்கு தாரை வார்த்த குடும்பத்தின் பிள்ளை, உனக்கு வீடு இல்லைன்னாங்க. பெட்டி படுக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய அன்னை சோனியா குடியிருக்கிற வீட்டில் போய் ஒதுங்கி கொண்டார் ராகுல் காந்தி. அப்பொழுது ராகுல் காந்திக்கே இந்த நிலைமைன்னா நாளைக்கு உங்களுக்கு எனக்கு வந்தா இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துவது எப்படி? இதை யார் செய்ய முடியும்? யாரும் செய்ய முன்வரவில்லை. அண்ணன் ஸ்டாலின் செய்ய முன் வந்தார். அன்னைக்கு ஒருத்தன் இருந்தான், இவனை மாதிரியே தான். அவனுக்கு பேர் ஹிட்லர். ஹிட்லர் ரொம்ப நல்லவன் அப்படின்னு பேசுறதுக்குன்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு பேர் கோயபெல்ஸ். இங்க ஹிட்லர் வேலையும் மோடியே பார்க்கிறார், கோயபெல்ஸ் வேலையும் அவரே பார்க்கிறார். அன்னைக்கு என்ன செய்தான்? ஐ ஆம் த மைட்டி ஸ்டேட், நானே அரசு, நானே எல்லாம் என்றார் ஹிட்லர். ஆல் த ஜட்ஜஸ் ஆர் மை அட்வொகேட்ஸ், எல்லா நீதிபதிகளும் என்னுடைய வழக்கறிஞர்கள் என்றார் ஹிட்லர். என் பெருமைக்குரியவர்களே, ஆஷன் வைசியம் என்கிற திறந்தவெளி சிறைச்சாலையில் 40 லட்சம் யூதர்களை விஷவாயு கொடுத்து கொன்றான் ஹிட்லர். அந்த ஹிட்லருக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்று யார் முடிவெடுத்தார்கள் என்றால் ஜோசப் ஸ்டாலின், ரஷ்யாவின் அதிபர் தான் முடிவெடுத்தார். ஜோசப் ஸ்டாலின் மறைந்தார். சென்னை கடற்கரையில் அவருக்கான அஞ்சலி கூட்டம். திமுகவின் சார்பில் தலைவர் கலைஞர் அதில் கலந்து கொண்டார். ஜோசப் ஸ்டாலின் மறைந்ததற்கு இரங்கல் கூட்டம். இன்றைக்கு என்னுடைய வீட்டில் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், அந்த ஸ்டாலின் பெயரை என் பிள்ளைக்கு சூட்டுகிறேன் என்று 10 லட்சம் மக்களுக்கு மத்தியில் பெயர் சூட்டப்பட்டவர் அண்ணன் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் தான் அன்றைக்கு ஹிட்லரின் சாம்ராஜ்யத்திற்கு முடிவு கட்டினார். அதே ஸ்டாலின் தான் மோடியின் சாம்ராஜ்யத்திற்கு முடிவு கட்டப் போகிறார்.
அதுக்கு தான் இந்த தேர்தல். அவன் விட தகுடுதத்தம் செய்து ஜெயிக்கலான்னு பார்க்குறான். இன்னைக்கு மணிப்பூரில் தேர்தல் கிடையாது, மேகாலயாவில் தேர்தல் கிடையாது, காஷ்மீரில் தேர்தல் கிடையாது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே தேர்தல் ஆணையாளர் பதவி விலகுகிறார். அவரை பகடைக்காயாக பயன்படுத்த பார்த்தான். நெவர், என்னால முடியாதுன்னா அவராகவே ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு ஒரு ஆணையாளரை நியமிப்பதற்கு குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவரிடத்திலாவது கலந்து ஆலோசிக்கல. ஒரு புதிய தேர்தல் ஆணையாளர் நியமிக்கப்பட்டார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, பிரச்சாரம் தொடங்கிவிட்டது. அந்த தேர்தல் ஆணையாளர் ராஜீவ்குமார் அவர்களுக்கு இன்றைக்கு Z+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன முறை? இது ஜனநாயகத்தில் எந்த வகை? இதை எந்த கணக்கில் சேர்ப்பது எனக்கு புரியல. அப்படி ஒரு அரக்கத்தனமான ஆட்சி இந்தியாவில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும். இவங்களுக்கு செல்வாக்கெல்லாம் கிடையாது, யாரும் நம்பாதீங்க. 32% வாக்குகளை பெற்றுத்தான் மோடி பிரதமர். அப்படி என்றால் 68% மக்கள் எதிர் திசையில் நிற்கிறார்கள். எதிர் திசையில் நிற்கிற அனைவரையும் ஒரு குடையின் கீழ் அணிவகுக்க வைத்தார் ஸ்டாலின் என்பதுதான் இந்தியாவின் தற்போதைய சரித்திரம். உனக்கு எங்க செல்வாக்கு இருக்கு சொல்லு? நீ செல்வாக்கு என்று கருதக்கூடிய குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இந்த 4 மாநிலங்கள்ல உனக்கு செல்வாக்கு இருக்கு. கூட்டி கழித்து பார்த்தால் நான் உட்கார்ந்து பார்த்த பொழுது 130 தொகுதிகள் அவருக்கு தாண்டாது. இந்தியாவினுடைய கேபிட்டல் சிட்டி டெல்லி, அது உன் கையில் இல்லை. இந்தியாவினுடைய ரெவல்யூஷனரி சிட்டி கல்கட்டா, அது உன் கையில் இல்லை. இந்தியாவினுடைய பேலஸ் சிட்டி ட்ரிவேண்ட்ரம், அது உன் கையில் இல்லை. இந்தியாவினுடைய ஹார்பர் சிட்டி கொச்சின், அது உன் கையில் இல்லை. இந்தியாவினுடைய கார்டன் சிட்டி பெங்களூர் உன் கையில் இல்லை. இந்தியாவினுடைய ஹைடெக் சிட்டி ஹைதராபாத் உன் கையில் இல்லை. இன்னைக்கு இந்தியாவினுடைய வளர்ந்த வலிமையுள்ள நகரங்கள் எல்லாம் எங்கள் கூட்டணியின் கையில் தான் இருக்கிறது. உனக்கு எங்கே இருக்கு? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். இன்னும் தற்குறிகளாக தவக்கலையாக வாழுகிற மக்கள், அவங்களை ஏமாத்தி நீ இன்னைக்கு ஆட்சியில் இருந்துட்டு இருக்க. இந்த தடவை உன்னை அப்புறப்படுத்தி ஆகணும். குலசேகரப்பட்டினம் என்கிற ஊர்ல ஏவுதளம் தொடங்குவதற்கு, ராக்கெட் ஏவுதளம் தொடக்க விழா, பிரைம் மினிஸ்டர் என்ற நிலையில மோடி கலந்து கொள்ளுகிறார். அந்த தொகுதியினுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று என் சகோதரி கனிமொழி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். என் பெருமைக்குரியவர்களே, கனிமொழியினுடைய பேரையே ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவங்க பேரை அவன் உச்சரிக்கல மோடி. கனிமொழியின் பேரை நீ உச்சரிக்க உன்னுடைய நாக்குக்கு சக்தி இல்லை. நான்கில் சம்பத் செம்பியத்தில் சொல்லிவிட்டு போகிறேன், நாளைக்கு உன் பெயரை உச்சரிக்க இந்தியாவில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்கிற அளவிற்கு எதிர் விளைவுகள் மோசமாக இருக்கு. வினை விதைத்தவன் வினையை அறுக்கத்தான் வேண்டும். இந்த பாவத்தை நீ கூச்சமில்லாம செய்யற. அனாதை பெயர்களுக்கு நீ மறுவாழ்வு கொடுக்கிற. பாபா ராம் தேவ் தொலைக்காட்சியில் பார்த்து அவன் யோகாசனம் பண்றான். பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி கடை வச்சிருக்கான் எல்லா இடமும். அதுல எந்த பொருளையும் வாங்கிடாதீங்க, சிறுநீரகம் செயலிழந்து விடும். அந்த ராஸ்கல் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய அவன் தலையில குட்டி வச்சிருக்கு. அவனை பாதுகாப்பதற்கு பகீரத பிரயத்தனம் செய்கிறார். இதுவா ஒரு ஆட்சியாளருக்கு வேலை? நான் இப்ப சமீபத்தில் பாரிஸ் போயிட்டு வந்தேன். பாரிஸ் விமான தளத்தில் போய் இறங்குகிறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது அந்த விமான நிலையம். எல்லா நாட்டும் விமானங்களும் அந்த விமான நிலையத்தில் இருக்கிறது. எல்லா நாட்டு தேசிய கொடிகளையும் அந்த விமானம் சுமந்து கொண்டு நிற்கிறது. என்னுடைய இந்திய நாட்டு விமானம் எங்கேயாவது நிற்கிறதா? என் தேசிய கொடியை சுமந்து ஒரு விமானம் நிற்கிறதா என்று தேடுகிறேன்.
எந்த விமானமும் இல்லை. ஏன்னா இந்தியன் ஏர்வேஸ், இந்திய விமானத்துறையே இன்னைக்கு டாட்டாவுக்கு வித்துட்டான். நமக்கு பிளைட்டே கிடையாது. இன்னைக்கு இந்தியன் ரயில்வேயை விற்பதற்கு அணியமாகிவிட்டான். ஏழை பாளைகள் பயணம் செய்து இந்த ரயில்ல தான். எனக்கு 965 ரூபா மோடி வர்றதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி இருந்து சென்னைக்கு செகண்ட் ஏசி டிக்கெட் போட்டான். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 1565 ரூபா. இந்த 10 ஆண்டு காலத்தில் நான் 5 லட்சம் ரூபாய் இழந்துட்டேன் இன்னைக்கு மோடி ஆட்சியினால. ராகுல் காந்தி வாக்குறுதி தந்திருக்கிறார், ரயில்வேயில் பயணிக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கான சலுகை மீண்டும் கொண்டு வரப்படும் என்று ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார். 50% இடஒதுக்கீடு ரிசர்வேஷன், அதை திருத்துவதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வரும் என்று அறிவித்திருக்கிறார். என் அண்ணன் ஸ்டாலின் சொல்லுகிறார், மாரடிக்க வேண்டியது இருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து ஒரு கார்ல சென்னைக்கு வருதிருந்தா இந்த டோல் பூத்தில் நின்று மண்டை முட்டி கையில் இருந்த காசு ஒரு டிக்கெட்டுக்காகிற ரூபாயை விட 1600 ரூபாய் கட்டினா தான் நான் சென்னைக்கு வர முடியும். இதுக்காக வேண்டியாவது திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. அண்ணன் ஸ்டாலின் சொல்லிட்டார், டோல் பூத் கட்டணம் இனிமேல் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அறிவித்திருக்கிறார். 65 ரூபாய்க்கு பெட்ரோல், 600 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர், இதெல்லாம் அறிவித்திருக்கிறார். இது ஸ்டாலினால முடியுமான்னு சில பேர் கேட்டுட்டு இருக்கான். ஸ்டாலினால முடியும். 1000 ரூபாய் உரிமை தொகை தர முடியுமான்னு கேட்டேன். இன்னைக்கு நாங்க தந்திருக்கோம். 1,15,00,000 பெண்கள் வாங்குகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இங்க நடக்கு. 1,15,00,000 பெண்களுக்கு யாருக்காவது கிடைக்கவில்லை தகுதி இருந்தும் என்றால் அவர்கள் எங்கள் நிர்வாகியிடத்தில் முறையிட்டால் அந்த வர்ற காலத்தில் ஒரு கேம்ப் வச்சு அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு அறிவித்து விட்டார். 1,15,00,000 பேருக்கு 1000 ரூபாய். ஏற்கனவே முதியோர் பென்ஷன் 1000 இருந்தது 1200 ஆக்கினார். இன்னைக்கு சில திரைய தாய்மார்கள் 2200 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல வந்துருது. ஆட்சிக்கு வந்த உடனே தம்பி முரளி சொன்னது மாதிரி 4000 ரூபாய் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அண்ணா ஸ்டாலின் கொடுத்தார். இது வாக்குறுதியில சொன்னதில்லை. பொங்கலுக்கு முழு கரும்போடு 21 பொருட்கள் அண்ணன் ஸ்டாலின் கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல தெரியல, கரும்பு இனிக்கலேன்ட்டான். அவன் கரும்பை வாயில வச்சானா வேற எதையாவது வச்சானான்னு எனக்கு தெரியல. இந்த அரசாங்கத்தை அவங்களுக்கு குறை சொல்ல முடியல. பெண்கள் இலவசமாக 448 கோடி முறை இலவச பேருந்தில் இன்றைக்கு பயணிக்கிறார்கள். நான் முதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம் என்று பல திட்டங்கள், ஒரு சமூக மறுமலர்ச்சியை இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆட்சிக்கு எல்லா திக்கிலிருந்தும் பாராட்டு. இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கல்ல, இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று துடிக்கிறவர்களுக்கு கன்னத்தில் அறைந்ததை போல உங்கள் வாக்குகளை மீண்டும் ஒரே சூரியனுக்கு தாருங்கள் என்கிற விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். எலெக்ஷன், தேர்தல் தான் ஒரு நாட்டில் தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கும். அண்ணா சொன்னார், the revolution not by bullets but by ballots. வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலமும் செய்ய முடியாத புரட்சியை ஓட்டுகளின் மூலம் செய்ய வேண்டிய நாள் ஏப்ரல் 19. பண்டிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள், பரிசுத்தமானதை நாக்கி கொடாதேயுங்கள். ஆழ்வற்று பொன்வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள். நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பெயினை நிறந்து குடியேற்றி விடாதீர்கள். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள். வழி இருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள். கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள். கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். கலாநிதி வீராசாமி இருக்க புறம்போக்குகளை ஒப்புக்கொள்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள்.
வாக்களியுங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு, வாய்ப்பளியுங்கள் கலாநிதி வீராசாமிக்கு என்று கேட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற வாய்ப்பை தந்த அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் கனவுகளுக்கு அன்றாடம் சிறகுகள் தயாரிக்க இமை மூடாமல் இயங்குகிற கர்மயோகி அண்ணன் சேகரபாபுவுக்கு நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.